பீகார் மாநிலத்திற்கான முதல் சட்டமன்ற தேர்தல் 1952இல் நடைபெற்று இருக்கிறது. அப்போது முதல் 1990 வரை காங்கிரஸ் கட்சியே அந்த மாநில அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்திருக்கு. 1967இல் காங்கிரஸ் தலைமையிலும் எம்எல்ஏக்களும் ஆதிக்க சாதியினரே அதிகமாக இருப்பதாகவும் மாநிலத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் கோரிக்கைகளை காங்கிரஸ் பூர்த்தி செய்யவில்லை என்ற சர்ச்சையானது வெடித்திருந்தது. இதை ஜனதா தளம் கட்சியில் இருந்த லாலு பிரசாத் யாதவ் மிகவும் கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார். அதாவது பீகார்ல அதிக மக்கள் தொகை கொண்ட மற்றும் அரசியல் ரீதியாக ஆதிக்கம் செலுத்தும் யாதவ் சமுதாயத்தினர் தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்காங்க. ஆதிக்க சாதியினர் தலைமையிலான அரசியல் கட்டமைப்பிற்கு எதிராக அவரது பேச்சால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் ஹீரோவாகவும் தெரிஞ்சிருக்காரு. அவர்கள் 1990இல் லாலுவை பீகார் முதல்வராகவும் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. முன்னதாக 1989இல் பாகல்பூரில் நடந்த வகுப்புவாத கலவரங்களுக்கு பிறகு முஸ்லிம்களும் காங்கிரஸ் மீது நம்பிக்கையும் இழந்திருந்தாங்க. லாலு முதல்வராக இருந்தபோது பாஜக தலைவர் அத்வானி பீகாரில் ரத யாத்திரையும் நடத்தியிருந்தார். அவரை கைது செய்ததன் மூலமாக தான் மாநிலத்தில் முஸ்லிம்களின் 16% வாக்குகள் ஒட்டுமொத்தமாகவே லாலுவுக்கு திருப்பிவிடப்பட்டனர். இந்த முஸ்லிம் யாதவ் கூட்டணி பீகார்ல சுமார் 30% வாக்குகள் கொண்ட ஒரு வலுவான வாக்கு வங்கியையும் லாலுவுக்கு வழங்கியது. இதையடுத்து லாலு பிரசாத் யாதவ் தலைமையிலான ஜனதா தளம் பெரும் வெற்றியையும் பெற்று பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சமூக நீதியை மையப்படுத்திய மண்டல் அரசியல் சகாப்தத்தையும் பீகார்ல தொடங்கியிருந்தது. கிராமப்புற மக்களுடன் எளிதில் தொடர்பு கொள்ளும் அவரது நகைச்சுவை மற்றும் இயல்பான பேச்சு திறன் அவரை சாதாரண மக்களின் தலைவராகவும் மாற்றியிருந்தது. அவர் பதவியில் இருந்தபோது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பலர் அரசியல் பதவிகளில் அமர்த்தி அதிகார பகிர்வுக்கு வழிவகுத்தார். இது தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களிடையே அவருக்கு பெரும் செல்வாக்கையும் ஏற்படுத்தி தந்துச்சு. இதனால அசைக்க முடியாத சக்தியாகவே லாலு பிரசாத் மாறியிருந்தார். இதை அடுத்துதான் இரண்டாவது முறையாக 1995இல் மீண்டும் முதல்வராகவும் தேர்வாகியிருந்தார். இந்த காலகட்டத்தில் பீகார் அரசியல்ல லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் அதற்கு எதிரான கட்சிகள் என இரு துருவங்களாக பிரிந்திருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் கால்நடை தீவன ஊழல் வழக்குகள் லாலுவின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தியிருந்துச்சு. அவர் பீகார் முதல்வராக இருந்தபோது 1990 முதல் 1997 வரையிலாக இருந்தபோது நடந்ததாக சொல்லப்படும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த வழக்குகள்ல 1997இல் தனது முதல்வர் பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயமானது ஏற்பட்டிருந்துச்சு. இதற்கு அடுத்துதான் தனது மனைவி ராப்ரி தேவியை முதல்வராக நியமித்து கட்சியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அப்படி இருந்தாலும் கூட ஊழல் வழக்குகள்ல லாலு பிரசாத் யாதவ் குற்றவாளி என சிபிஐ நீதிமன்றங்களாக அறிவிக்கப்பட்டுச்சு. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படிதான் குற்ற வழக்குகளில் தண்டனை பெறும் மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் பதவியை இழப்பதுடன் தண்டனை காலம் மற்றும் அதன் பிறகு 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சொல்லப்படுது. இந்த தீர்ப்புகளால லாலுவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் பறிக்கப்பட்டதுடன் அவர் தேர்தலில் போட்டியிடும் தகுதியையும் இழந்திருந்தார். இது அவரது நேரடியான அரசியல் ஆதிக்கத்திற்கும் முற்றுப்புள்ளியும் வைத்திருந்துச்சு. மறுபுறம் லாலு மற்றும் ராப்ரி தேவி ஆட்சி காலத்துல பீகார் சட்டமன்ற ஒழுங்குநிலை மோசமடைந்ததாகவும் கடத்தல், ஊழல் மற்றும் நில அபகரிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்ததன் என பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் எதிர்கட்சிகளால ஜங்கில் ராஜ் என்று விமர்சிக்கப்பட்டுச்சு. இதனால நகர்ப்புற மற்றும் நடுத்தர வாக்காளர்கள் மத்தியில அவருக்கு இருந்த ஆதரவும் குறைய தொடங்கியது. இதுவரை லாலுவுடன் பயணித்து வந்த நிதிஷ்குமார் ஜனதா தளத்திலிருந்து விலகியிருந்தார். 1994 ஜார்ஜ் பெர்னாண்டோஸுடன் நிதிஷ்குமார் இணைந்து சமாதான கட்சியையும் தொடங்கியிருந்தார். பிறகு சரத் யாதவின் ஜனதா தளத்தின் ஒரு பிரிவு சமதா கட்சியுடன் இணைக்கப்பட்டு ஐக்கிய ஜனதா தளம் என்ற கட்சியை 2003இல் தொடங்கியிருந்தார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 2005ஆம் ஆண்டில் பீகார் முதலமைச்சராகவும் நிதிஷ்குமார் தேர்வாகியிருந்தார். லாலுவின் வாக்கு வங்கியாக இருந்த ஓபிசிகளில் இருந்து அதிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும்
தலித் பிரிவினருக்காக தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு நலத்திட்டங்களையும் அறிவிச்சாரு. இது லாலுவின் முஸ்லிம் யாதவ் கூட்டணியில் ஆதிக்கத்தை உடைத்தது. அப்போது முதல் நிதிஷ் தான் முதல்வராகவும் இருந்திருக்காரு. அதே நேரத்துல பீகார் அரசியலுக்கும் லாலு நிதிஷ் என்று யாரும் கிடையாது. சூழ்நிலைக்கேற்ப இருவரும் பலமுறை கூட்டணி அமைத்திருக்காங்க. 2015 மகாபந்தன் என்ற பெயர்ல லாலுவின் ஆர்ஜேடி, நிதிஷின் ஜேடியு மற்றும் காங்கிரஸ் இணைந்து தேர்தலையும் சந்திச்சிருந்துச்சு. 2017 லாலுவின் மகன் தேஜஸ்வி யாதவ் மீது புதிதாக எழுந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை காரணம் காட்டி நிதிஷ்குமார் கூட்டணியை முறித்து கொண்டு மீண்டும் பாஜகவுடன் கூட்டணியும் அமைச்சிருந்தார். அதே போல 2022 பாஜகவின் ஆதிக்கம் அதிகரித்ததால அதன் மீதான அதிருப்தி, தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சி ஆகியவற்றின் காரணமாக தான் மீண்டும் ஆர்ஜேவுடன் நிதிஷ் இணைந்திருந்தார். அப்போது நிதிஷ், அமித்ஷா இருவரும் கடுமையாக ஒருவரை ஒருவர் விமர்சனமும் செஞ்சிட்டு வந்தாங்க. இதற்கு அடுத்துதான் பாஜகவிற்கு எதிராக இந்தியா கூட்டணி அமைக்கும் முயற்சியில ஈடுபட்ட முக்கிய தலைவர்களில் நிதிஷ்குமாரும் ஒருவராகவும் இருந்திருக்காரு. பிறகு மீண்டும் என்டிஏவில் இணைந்திருந்தார். ராஷ்டிரிய ஜனதா தளத்துடனான கூட்டணியிலிருந்து விலகி கொண்டார். இப்படியான சூழ்நிலையில தான் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. நவம்பர் 6 மற்றும் 11 என இரு கட்டங்களாக தேர்தலானது நடைபெற இருக்கு. நவம்பர் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அந்த மாநில சட்டமன்றத்துல மொத்தமாகவே 243 தொகுதிகள் இருக்குது. 122 இடங்கள்ல வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லப்படுது. பீகார் சட்டமன்றத்துல தற்போது பாஜகவிற்கு 80 எம்எல்ஏக்களும், ஆர்ஜேடிக்கு 77, ஜேடியுக்கு 45, காங்கிரசிற்கு 19 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 11, இந்துஸ்தானி அவாமி மோர்சாவிற்கு 4, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2, அகில இந்திய மஜ்லிஸ் இத்தோஹோல்துல் முஸ்லிமிற்கு 1 மற்றும் சுயேட்சைக்கு 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த முறை என்டிஏ மகாபந்தன் இடையே தான் முக்கிய போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. என்டிஏவில் ஜேடியு, பிஜேபி, எல்ஜேபிஆர், ஜிதன் ராம் மாஞ்சியின் ஹம் மற்றும் உபேந்திர குஷ்வாஹாமின் ராஷ்டிரிய லோக் மோர்சா போன்ற கட்சிகள் இருக்கின்றனர். அதே சமயம் மகாபந்தனில் ஆர்ஜேடி, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், சிபிஐ, எம்எல், விகாசில் இன்சாத் கட்சி, ஜேஎம்எம், ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சி ஆகியவை இணைந்திருக்கின்றனர். இது தவிர பிரசாந்த் கிஷோரின் கட்சி, லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகன் தேஜஸ் பிரதாப் யாதவின் ஜன்சக்தி ஜனதா தளம் ஆகியவையும் களத்தில் இருந்திருக்கின்றனர். இதில் என்டிஏ மத்திய அரசுடன் இணைந்து மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது, வனராஜ்யம் மீண்டும் வராமல் தடுத்தல், பெண்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு வழங்குவதாக அறிவித்திருக்காங்க. மறுபக்கம் பீகாரில் நிலவும் அதிக வேலையின்மை விகிதம் மற்றும் அதன் விளைவாக இளைஞர்கள் வேறு மாநிலங்களுக்கு வேலைக்காக இடம்பெயர்வதை தடுத்தல், குற்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்துதல், வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 68.7 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டது தொடர்பாக வாக்கு திருட்டு மற்றும் முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டுடன் தனது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது மகாபந்தன். ஆனால் இந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறுவது நிதிஷுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்கின்றார்கள் விவரம் அறிந்தவர்கள். இது குறித்து அரசியல் நோக்கர்கள் மாநிலத்தில் பாஜகவின் வளர்ச்சி, அடிக்கடி அணிமாறும் நிதிஷின் அரசியல், கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் போன்ற தலைவர்கள் அதிக இடங்கள் கேட்பதுடன் முக்கிய பதவிகளை கோருவது, பீகாரில் வேலையின்மை விகிதம் மிக அதிகமாக உள்ளது, இளைஞர்கள் வேலைக்காக மற்ற மாநிலங்களுக்கு இடம்பெயர்வது நிதிஷின் நீண்டகால ஆட்சியில் உள்ள பெரிய குறையாக பார்க்கப்படுது. மேலும் நிதிஷ் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வடைந்து விட்டதாகவும், அதனால நிர்வாகத்தின் மீதான பிடி தளர்ந்து விட்டதாகவும் அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் உட்பட பலர் கடுமையாகவே விமர்சனமும் செஞ்சுட்டு வராங்க.
பாஜகவுடனான இருக்கக்கூடிய கூட்டணி மற்றும் சில முக்கிய சட்ட திருத்தங்களுக்கு அவர் ஆதரவு அளித்ததன் காரணமாக தான் பாரம்பரியமாக அவருக்கு இருந்த சிறுபான்மையினர் வாக்குகளில் ஒரு பகுதி மகாபந்தன் கூட்டணிக்கு திரும்பும் அபாயமானது இருந்துட்டு வருது. மாநிலத்தில் கொலை, பாலியல் வன்கொடுமைகள் போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. சுமார் 20 ஆண்டுகளாகவே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் இவர் என்பதால இயல்பாகவே மக்கள் மத்தியில ஒரு விதமான சோர்வு, ஆட்சிக்கு எதிரான மனநிலையும் நிலவிட்டு வருது. ராகுல் காந்தியின் யாத்திரைக்கு மக்கள் மத்தியில அதிக அளவுல வரவேற்பும் ஏற்பட்டிருக்கு. தேஜஸ்வி யாதவின் பிரச்சாரத்திற்கு இளைஞர்களிடையே இருக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.